அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த கடன் அடையிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் குடவாசல் போகக்கூடிய வழியில் திருச்சேரையில் போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதை பண்ணுங்க. கடன் அடையலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பரிகாரம் செய்யறதையும் டிசைட் பண்ணதான். இறையினால் கொடுக்கப்பட்டது கர்மா. அந்த கர்மாவை நாம அனுபவிச்சு தான் தீரணும். கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னா என்ன? எந்த தெய்வம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது அப்படின்றது தான். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களாக இருந்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்களாக இருந்தால் தீய பலன்களும் கிடைக்கும். அதுதான் கர்மா தியரிமா. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வரும். நிறைய பேர் எதுக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா திருமண தடைக்கு வருவாங்கம்மா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேம்மா, சிம்பிள் பரிகாரம்மா. நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களாம்மா, திருவிடந்தை. எப்பொழுதுமேமா பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது. இறைவனால் எல்லா வேலையும் அவரே எடுத்து செய்ய முடியாது. அதனால்தான் நவ கிரகங்களை படைச்சார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம தொடர்ந்து நேர்காணலில் நிறைய சந்தேகங்களை தீர்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பிரபல ஜோதிடரான ஹரிஹர சர்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சார், நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசணும். ஜோதிடம் ரிலேட்டடாக அவ்வளோ விஷயங்கள், தெளிவான விஷயங்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. இப்போ வரைக்கும் ஜோதிடர்கிட்ட எல்லாருமே போகிறாங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக கேட்குறாங்க, பரிகாரம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னுடைய ஜாதகத்தில் சில சிக்கல்கள் இருக்குது, அதை நான் தீர்க்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த கோவில் போகலாம், இல்லை நான் என்ன தான தர்மங்கள் செய்யணும், வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, வீட்டில் இருந்தே நான் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்படின்ற ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதியாக தீர்க்க முடியாது. கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பரிகாரம் செஞ்சாலும் அது யாருக்கு வேலை செய்யும் செய்யாதுங்கிறத கர்மா தான் டிசைட் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு சில விஷயம் போகுது. இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பரிகாரம் செய்யறதையும் டிசைட் பண்ணதா? கண்டிப்பாம்மா. ஃபஸ்ட்டுமா ஜோதிட சாஸ்திரத்தில் 1லேருந்து 7 பாவம், 7லேருந்து 12 பாவம், அப்போ மத்தியில் இருக்கிறது 6 பாவம். இந்த 1லேருந்து 6 பாவம் வரலும் இறை பாவம்னு பேர். அதாவது லக்னம் அப்படின்னா நம்ம பிறந்த நேரத்தை குறிக்கிறது. 2 வாக்கு, தனம், குடும்பம் அமையறதை குறிக்கிறது. 3 கம்யூனிகேஷன் மற்றும் இளைய சகோதரம் குறிக்குது. 4 சுகம், வண்டி, வாகனத்தை குறிக்கிறது. 5 நாம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிறது. 6 ருண ரோக சத்ருஸ்தானத்தை குறிக்கிறது. 7 லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னரை குறிக்கிறது. இது எல்லாமே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட பாவங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 8 ஆயுள் ஸ்தானம், 9 புகழ்ஸ்தானம் அல்லது உயர்கல்வி ஸ்தானம், 10 ஜீவனஸ்தானம், 11 ஜீவனம் மூலியமா லாபம் பெறக்கூடிய ஸ்தானம், 12 அயன சயன போகஸ்தானம். அப்ப இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒன்னொன்னு கொடுத்துருக்குறாங்க. இறையினால் கொடுக்கப்பட்டது கர்மா. அந்த கர்மாவை நாம அனுபவிச்சு தான் தீரணும். அதாகப்பட்டது அது நடக்கக்கூடிய திசைகள் புத்திகளின் அடிப்படையிலும் நாம வாங்கிட்டு வந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தின் அடிப்படையிலும். அப்ப இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நமது முன்னோர்கள், அதாவது நமது தாய் தகப்பன்கள், தாத்தா பாட்டிகள், கொள்ளு பாத்தா பாட்டிகளுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள், அமாவாசைகள், திதிகள், தர்ப்பணங்கள், இது செஞ்சோம் அப்படின்னா 5ஆம் இடம் வலுப்பெறும். அதை தவிர 5ஆம் இடம் அப்படின்றது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடமும் 5ஆம் இடம். அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்றது புகழும் கிடைக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு ஜோதிடத்தில் பொறுத்தளவுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கர்ம பாவம்,
1, 5, 9 திரிகோணஸ்தானம், 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம். அதை தவிர 2, 11 பணவரஸ்தானம் அல்லது ஆபோகிலிஸ்தானம். இந்த ஸ்தானங்கள்ல நல்ல கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பா அவங்களுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் மூதாதையர்களும் புண்ணிய காரியங்கள் செய்திருக்கிறாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஜாதகர்களுக்கு அந்த திசை வரும்போது, அந்த புத்தி வரும்போது, அந்த அந்தரம் வரும்போது, அந்த சூட்சமம் வரும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னா என்ன? இப்ப ஜுரம் வருதுமா, ஜலதோஷம் பிடிக்குதுமா, ஜுரத்துக்கும் ஜலதோஷத்துக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்காது. நம்ம மாத்திரை போட்டோம்னாக்க குறைஞ்சது 1 வாரம் ஆகும் தீர்றதுக்கு. இது அறிவியல் பூர்வமானது, அறிவு பூர்வமானது. அதே போலதான் நாம செய்கின்ற கர்மாக்களை எந்த தெய்வம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது அப்படின்றது தான் கர்மா. அப்படின்னாக்க நெல் விதைச்சிட்டு புல்ல அறுவடை பண்ண முடியாது, புல்ல வச்சுட்டு நெல் அறுவடை பண்ண முடியாது. அப்ப நாம என்ன விதைக்கிறோமோ அதை நம் குழந்தைகள், இப்ப பேங்க்ல போடுறோம் பணம், நம்ம போட்டு நம்ம அனுபவிக்கிறோம், நமக்கு பிறகு நம்ம குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க. அப்ப அது மாதிரி நாம என்ன போடுறோமோ அதை தான் அனுபவிக்கிறது கர்மபாவம். அதாவது அதை என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, நியூட்டன் 3வது விதியா சொன்னாரு, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. பாலை தூக்கி போடுறோம், அது போன வேகத்துக்கு நமக்கு ரிட்டர்ன் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கு, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களா இருந்தா நல்ல பலன்களும், தீய காரியங்களா இருந்தா தீய பலன்களும் கிடைக்கும். அதுதான் கர்மா தியரிமா. ஓகே சார். சார், இப்போ பொதுவாக எல்லாருமே எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுறாங்களே, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் சிலர் மாற்றிக்கிறாங்க. இதனால் நிறையா பணமும் செலவாகுது, பொருளும் செலவாகுதுன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய ஜோதிடர்களை பார்த்தோம். எல்லா ஜோதிடர் சொன்ன பரிகாரங்களும் நான் செஞ்சோம், எனக்கு செலவு மட்டும்தான் மிச்சம், ஸோ அதுக்கான பலன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஃபஸ்ட்டுமா, பரிகாரம் அப்படின்னா என்ன? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், ஜுரம் வந்துச்சுன்னா அதில் பாராசிட்டமால் கலந்துருக்கும். அது எந்த மாத்திரையாக இருக்கட்டும், அதில் பாராசிட்டமால் கலந்துருக்கும். பாராசிட்டமால் உடனே போய் வேலை செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்யும். அடுத்தது நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோசிய ரீதியாக சாதக திசைகள் பாதக திசைகள்னு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, சர அப்படின்னாக்க 11ஆம் இடம் பாதகஸ்தானம், ஸ்திரம் அப்படின்னா 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபயம் அப்படின்னா சப்தமஸ்தானம் பாதகஸ்தானம். அப்போ அந்த அதிபதிகளுடைய திசை நடக்கும்பொழுது அவர் அதற்குண்டான நற்பலன்களையோ அல்ல அதற்குண்டான கெடுபலன்களையோ தருவார். அதை தடுக்க முடியுமா அப்படின்னா ஒரே சரணாகதி. நமக்கு ஜாதக ரீதியா நல்ல திசை புத்தி நடந்துச்சுன்னா நல்ல காரியங்கள் நடக்கும். அது நடக்கிறதுக்கு காலதாமதமானா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. நம்ம எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பாவது குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வரணும். குலதெய்வம் வீட்டுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா இஷ்ட தெய்வம் வீட்டுக்கு வரும். குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வீட்டுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா பித்ருக்கள்னா நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களும் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த வீட்டில் சுபகாரியங்கள் மட்டும் நடக்கும். ஒரு சில பேர் பார்ப்பாங்கம்மா, திருமணம் தடை தாமதம் ஆகிட்டே இருக்கு, நானும் எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் சாமி, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் பண்ணுவாங்க, போவாங்க, ஒரு ட்ரிப் கோயில் போவாங்க, டக்குன்னு கிளிக் ஆகி போயிடும். அப்போ எந்த இதுக்கு, ஜுரத்துக்கு ஜுரம் மாத்திரை சாப்பிட்ணும், தலைவலிக்கு தலைவலி மாத்திரை சாப்பிட்ணும், வயிற்று வலிக்கு வயிற்று வலி மாத்திரை சாப்பிட்ணும், மூட்டு வலிக்கு மூட்டு வலி மாத்திரை சாப்பிடணும். அப்போ அதற்கு உண்டான பரிகாரங்களையும் அதற்கு உண்டான தேவதைகளுக்கு உண்டான நாள்லையும் செய்தோம்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியுமா? ஓகே சார். சார், இப்போ நிறைய பேர் பரிகாரம் செஞ்சுருக்காங்க. நான் போய் ஜாதகர்கிட்ட கேட்டேன், இந்த பரிகாரம் என்னை செய்ய சொன்னார், நான் கரெக்டாக அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன், ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு அது பலன் கிடைக்கல அப்படின்னு. பரிகாரம் செஞ்சால் எவ்வளோ நாள் சார் அது வேலிடிட்டி? இவ்வளோ நாள் கழிச்சு தான் அதுக்கான ரிசல்ட் தெரியும், இல்லை இவ்வளோ நாள் ஷார்ட் டைம்லேயே அதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுதா? ஃபஸ்ட்டுமா, பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, எந்த கிரகத்தினால தோஷம் இருக்கோ அந்த கிரகத்தட்ட சரணாகதி அடைகிறது. ஒன்றும் ஒரு சின்ன விஷயம் எடுத்துப்போமே, செவ்வாய் தோஷம் எடுத்துப்போமே. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வைத்தீஸ்வரன் கோயில். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் விநாயகர் சன்னதி இருக்குது, முருகன் சன்னதி இருக்குது, தாயார் சன்னதி இருக்குது, வைத்தியநாத ஈஸ்வரர் சன்னதி இருக்குது. இதை தவிர அங்காரகன் சன்னதி தனியாக இருக்குது. அங்காரகன் செவ்வாய். அப்போ ஒவ்வொரு சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு அங்காரகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக ஜலத்தை குடிச்சுக்கிட்டு வந்தோம்னாக்க செவ்வாய் தோஷம் நீங்குமா? நீங்கும். முழுசா உடனே சொல்லுவாங்க ஒரு சில பேர், ஆக்டிவேட் பண்ணுறேன், டீஆக்டிவேட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, கர்மா. அப்போ அதற்கு உகந்த நாளில் போயிட்டு அதற்கு உகந்த ஓரையில் போயிட்டு அதை மனமாற செய்யணும்.
வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால போயிட்டு கடனேன்னு செஞ்சுட்டு வந்தா கிடையாது. ஆத்மார்த்தமா செய்யக்கூடியது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், அம்மா சாரிம்மா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹியூமன், ஓகே சார் அப்படிவீங்க. நீங்கள் எதாவது தப்புண்டு நான் சாரி சார்ன்றீங்க, ஒன்று என்ன பண்ணுவோம்? ஹியூமனை பொறுத்தளவு கொடுப்பேன். அதே கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். செய்யக்கூடிய பரிகாரங்களை கடனேன்னு செய்யாமல் கடமைன்னு செய்தோம்னா கண்டிப்பாக பலன் கிடைக்குமா? அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுமா. இத்தனை நாள் வேலை செய்யும் அத்தனை நாள் வேலை செய்யும் அப்படி கிடையாது. ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு வந்தாக்க நான் என்னுடைய வாழ்க்கையிலம்மா ஒன்றுமே இல்லைம்மா. நிறைய பேர் எதுக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா திருமண தடைக்கு வருவாங்கம்மா. சாமி நானும் என்னோட பொண்ணுக்கும் சரி என்னோட பையனுக்கும் சரி திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துட்டேன், ஒன்றுமே திகைய மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேம்மா, சிம்பிள் பரிகாரம்மா. நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்களாம்மா திருவிடந்தை, கோவளத்துக்கு முன்னாடி இருக்கு திருவிடந்தை. அந்த திருவிடந்தையில் இருக்கிற பெருமாள் பேரு நித்திய கல்யாண பெருமாள், தாயார் பேரு கோமலவல்லி தாயார். சரி, திருமண தடை ஆகுது. பக்கத்தில் உள்ள யார்ட்டும் உங்கள்கிட்ட உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டாச்சு, அவர் சொல்றாரு திருவிடந்தை போங்கன்ட்டு. அப்ப நமக்கு உண்டான நட்சத்திரம் எப்பொழுதுமே பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஜென்ம நட்சத்திரத்துல பண்ணக்கூடாது. ஜென்ம நட்சத்திரம்னா நம்ம ஜெனிச்ச நட்சத்திரம் ஒன்றும் இல்லை. உதாரணம் வச்சுங்க, நீங்கள் ஒரு உதாரண நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமோ ரோகிணி நட்சத்திரமோ, அப்போ பரிகாரங்கள் பண்ணும்பொழுது உங்கள் நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது. சரி, இப்போ என்கிட்ட திருமண தடைக்கு வராங்க. வரும்போது நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னாக்க லக்னம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் பார்ப்பேன். அதில் எந்த இது வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திருமண தடை விலகணும் அப்படின்னா நேராக திருவிடந்தை போய் சொல்ல, திருவிடந்தை போய் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இது நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ இது வந்து எல்லாருக்குமே பொதுவானதா இல்லை கிரகங்களுடைய அடிப்படையில் ஜாதகத்தை வச்சு தான் இங்கே போகணுங்கிறது விதிமுறை இருக்கா? எப்பொழுதுமேமா பொது பலன் அப்படின்றது வேற, தனிப்பலன் அப்படின்றது வேற. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கும். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, அஸ்வினி பரணி கார்த்திகை மேஷ ராசியில் இருக்குது. இப்போ இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்திய மக்கள் தொகை சற்ற ஏறக்குறைய 140 கோடி பேர். அப்போ மேஷ ராசியில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு உதாரணத்துக்கு 12 144. அப்போ எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 12 கோடி பேர் இருக்கும். 12 கோடி பேருக்கு இது பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தாது. இது கைட்லைன். கைட்லைன். அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருப்பாங்க, பரணி நட்சத்திரத்தை பிறந்திருப்பாங்க, கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மாறுமா. அதே போல் ஏஜ் கிரைட்டீரியாவும் இருக்குமா. சின்ன குழந்தைங்க, அதுக்கு அடுத்தது மேஜர் ஆனவங்க, திருமணத்துக்கு இருக்கிறவங்க, அடுத்தது திருமணம் முடிஞ்சு வம்சமிருதி ஆனவங்க, அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் மோஸ்ட் ப்ராபர்லி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் தாமா கலஸ்தர காரகன். எந்த லக்னம் எடுத்தாலும் எது எடுத்தாலும் கலஸ்தர காரகன் அப்படின்றது சுக்கிரன். சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தால், சுக்கிரன் பாதகாதிபதியாக வந்திருந்தால் மோஸ்ட் ப்ராபர்லி பார்த்தோம் அப்படின்னாக்க மேஷ லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், துலாம் வீடு. அப்போ அந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ ஒன்று, அதே போல் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ, அல்லது கும்பலக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாக சுக்கிரன் பாதகாதிபதியாக வந்திருந்தாலோ, அடுத்தது 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்துட்டாலோ, அதே போல் குருவுடைய பார்வை இல்லாமல் இருந்துட்டாலோ, தீய கிரகங்களோட சேர்க்கையாக இருந்துட்டாலோ இந்த ப்ராப்ளங்கள் திருமணம் தடையும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் பொறுத்தளவுக்கு லக்னம் அப்படின்றது பிறந்த நேரம், அந்த பிறந்த நேரத்துக்கு அவங்களுக்கு பிளானட் எங்கே இருக்குது, அது எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 2ஆம் இடமான குடும்பம் இட ஸ்தானமா, 4ஆம் இடமான சுகஸ்தானமா, அடுத்தது 7ஆம் இடமான லைஃப் பார்ட்னர் ஸ்தானமா, 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானமா, அல்ல 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானம். அப்போ அந்த பாதிக்கப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவல் பலன். பொது பலன் அப்படின்றது கைடு. அந்த கைடை நம்ம வழிகாட்டுறது. எப்படி திருச்சிக்கு போகலாம் அப்படின்னாக்க செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், சேரட்டு, அது கைடு. பட் பர்டிகுலராக போகும்போது அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அவங்களுடைய லக்னம், அவங்களுடைய 7ஆம் வீடு, இதை வச்சு தான் நிர்ணயம் பண்ணணும். ஓகே சார். இப்போ பொதுவாக நீங்கள் நிறைய கோவில்கள் வந்து பரிகாரம் சொல்கிறீங்க. இதில் நம்ம நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயம், நான் வந்து கிட்டத்தட்ட 150 கோவில் 200 கோவில் ஏறி இறங்கிட்டேன், இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல விஷயமே எனக்கு ஒரு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இதற்கு அவங்க சரியான கோவிலை தேர்ந்தெடுக்கலைன்னு அர்த்தமா, இல்லை சரியான முறையில் வழிபாடு செய்யலைன்னு அர்த்தமா? நீங்கள் சொன்ன ரெண்டுமே பொருந்துமா? பொருந்தும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பழக்கப்பட்ட இல்லை உங்கள் குடும்ப ஜோசியர், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் பொறுத்தளவுக்கு குடும்ப மருத்துவர் வச்சுருப்பாங்க, குடும்ப ஆடிட்டர் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் குடும்ப
ஜோசியரும் வச்சுருப்பாங்க அந்த ஊரில் பொறுத்தளவுக்கு. அப்போ அந்த குடும்ப ஜோசியர்கிட்ட போய் காமிச்சா அவர் சரியான முறையில் வழிகாட்டுவார். எப்பொழுதுமே நமக்கு குரு அப்படின்றதாம்மா எல்லாருக்கும் மெயின். குருன்னா பிரகஸ்பதி குரு இல்லை, நம்ம யாரை வழிபடுறோம் மானசீகமாக குரு. அப்போ குருகிட்ட சரணாகதி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் வழிகாட்டுவார். குரு அப்படின்றது யார்? ஜோதிஷ குரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு நம்மளோட ப்ராப்ளத்தை சொன்னோம்னாக்க அவர் என்ன மாதிரி பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செஞ்சால் எத்தனை நாளைக்குள்ளார ரிலீஃப் கிடைக்கும், எத்தனை நாளுக்குள்ளார திருமண தடங்கள் தாமதங்கள் விலகும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்ப்பார். அவர் 1, 5, 7, 8, 12 எல்லாத்தையுமே பார்த்து எந்த கோயிலுக்கு எந்த நேரத்தில் எந்த ஹோரையில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுவார். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஹோரையில் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைம்மா, மாங்கல்ய தாரணம் பண்ணுறாங்களம்மா திருமணத்தில், அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணுற நேரத்துலையும் ரொம்ப விசேஷம் இருக்குது. நல்ல ஹோரையில் அந்த மாங்கல்ய தாரணம் ஆகணும். நல்ல ஹோரை இல்லை, மாங்கல்ய தாரணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நீங்கள் என்னமோ ஹோரைன்றீங்க அது இதுன்றீங்க. கண்டிப்பாக நாளும் கோலும் செய்யாததை யாராலும் செய்ய முடியாது. ஓகே சார், இப்போ ஒரு ஜோதிடர் ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி திருமண பிரச்சனைக்கு வந்து வராங்க. ஒரு ஜோதிடர் வந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஜோதிடர்கள் சொல்கிறத கேட்டுட்டு அந்த கோவிலுக்கு போய் பரிகாரங்கள் செஞ்சுட்டு இதை ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ நாள் கழிச்சு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும்? அதிகபட்சமாக ஒரு மண்டலம்னா 48 திவசம், 48 நாள், அதிகபட்சம் 48 நாள் இல்லாட்டி 90 நாள் அந்த ப்ராப்பராக செய்தா. ஒன்றுமே இல்லைம்மா, சின்ன விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்கம்மா. கல்யாண தடங்கல்கள் திருமண தடங்கள் ஆறவங்களுக்கு கண்டிப்பாக திருவிடந்தை போனால் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் பலாயிரம் பேருக்கு திருமணமாயிருக்கு. அதை ப்ராப்பராக செய்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக திருமண தடங்கள் விலகும். ஒரு சில பேருக்கு ராகு கேது தோஷத்தினால திருமணம் தடையும் தாமதமும் ஆகும். ஒரு சில பேருக்கு கலத்திர தோஷத்தினால திருமண தடையும் தாமதமாகும். ஒரு சில பேருக்கு செவ்வாய் தோஷத்தினால திருமண தடையும் தாமதமும் ஆகும். அப்போ அது என்ன கிரகம், அந்த காலகட்டங்களில் என்ன ரூலிங் பிளானட்டு, என்ன நடக்கிற திசா, என்ன புத்தி, என்ன அந்தரம் சூட்சமும் அது தெரிஞ்சு அதற்குண்டான கரெக்டான நேரத்தில் அந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னாக்க 100% சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டா. 100% சக்ஸஸ் ஆக வாய்ப்புண்டா. ஓகே சார், பொதுவாக எல்லாருமே இந்த பரிகாரம் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. பொருள் நிறைய ஆகுமோ, நம்மளுடைய உடல்நிலை பாதிக்குமோ, இல்லை நம்ம எஃபர்ட் போட்டு செய்யணுமோ. ஸோ இப்போ நான் என்னோட வேலையை விட்டுட்டு நான் போய் ஒரு விஷயம் செய்கிறது அப்படிங்கிறது என்னுடைய சேலரியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா செலவாகுது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது நிறைய பேருக்கு. எளிமையான பரிகாரம் பெற்றா இல்லை பணம் செலவழித்து பண்ணக்கூடிய பரிகாரம் பெற்றா? சிம்பிள்மா, நீங்களே அதுக்கும் பதிலையும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் அதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்குறேன். எப்பொழுதுமேம்மா நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க நமக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. அதுக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. அப்போ நம்ம யாரை ஃபஸ்ட்டு வேலையை கரெக்டாக பண்ணோம்னாக்கா நமக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி நமக்கு நல்ல பேர் சொல்லுவார். சார் அவங்க நல்லா பார்க்குறாங்க, அவங்கள நம்ம கண்டினியூவாக வச்சுக்கலாம் அப்படிம்பாருங்க. அதே போல் இறைவனால் எல்லா வேலையும் அவரே எடுத்து செய்ய முடியாது. அதனால்தான் நவ கிரகங்களை படைச்சார். நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு வேலை கொடுத்தார். அப்போ அந்த கிரகங்களுக்கு உண்டான வேலையை செய்தால் போதும். நான் 1 லட்ச ரூபா கொடுத்து செய்தேன், நான் 1 கோடி ரூபா கொடுத்து செய்தேன், அதெல்லாம் பலன் தராது. பரிகாரம் அப்படின்றது எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்திட்ட சரணாகதி தத்துவம். நான் இப்போ ஆரம்பத்துலேயும் அப்போ தான் சொன்னேன், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சா ஒன்றுமே இல்லைம்மா. இந்தியா பாகிஸ்தான் போரே பேச்சுவார்த்தையில் கொண்டு போகலாம். இன்னைக்கு ரஷ்யாக்காரங்களும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு அலாஸ்காவில் வந்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை அது முன்னெடுப்பு நல்லது தான். அப்போ இப்படி இருக்கும்போது கிரகத்தினால ப்ராப்ளம் இருக்கும்போது கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். ஒரு சில பேர் அது ஹோமங்கள் பரிகாரங்கள் பண்ணுவாங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு, அவங்கவுங்க சேர்ப்பு. நமக்கு வந்துமா வயிற்று வலினா டாக்டர்கிட்ட போனால் தான் தீரும். அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்ன மாத்திரை கொடுக்குறாரு. ஒரு சில பேர் ஹை இது மெடிசன் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையதை கொடுப்பாங்க. அப்போ நம்ம எப்படி போகணும்? நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து செகண்டரி, எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி சரணாகதி சரணாகதி. சரணாகதிக்கு மேலே வேறு எந்த பரிகாரமும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, 1லேருந்து 6 இறைபாவம், அதுக்கு மேலே உள்ளது மனிதபாவம். அப்போ அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்தாக்க கண்டிப்பாக நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம்னாக்க நவகிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே தஞ்சாவூர் மாவட்டத்தை சுற்றி தான் இருக்குது. தஞ்சாவூர், கும்பகோணம், திருநள்ளாறு, சுக்கிரனுடைய ஸ்தலம், சூரியனுடைய ஸ்தலம், குருவுடைய ஸ்தலம், இது எல்லாமே இருக்குது. அப்போ போகணும்.
நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கரெக்டாக காலையில் 5 மணிக்கு கிளம்புவாங்க, ஒரு வேன் எடுத்துகிட்டு போவாங்க, காலையில் 4 சாயங்காலம் 5 அப்படின்னு. அப்படி போவே கூடாதுமா. எந்த ஸ்தலத்துக்கு பரிகாரத்துக்கு போகிறோமோ அந்த ஒரு ஸ்தலத்தை மட்டும் போகணும். ஓகே, ஒரு நாளைக்கு ஒன்றா. ஜோசியர் என்ன சொல்கிறாரு, திருமண தடை, சுக்கிரனோட ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர், கஞ்சனூருக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சுக்கிர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து எல்லாரையும் டூர் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிவிட்டு 9 கிரகங்களையும் போயிட்டு வருது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சுற்றுப்பயணம் வேற, பரிகாரம் வேற. நான் ஒரே நாளில் 9 பரிகார ஸ்தலத்தையும் பார்க்குறேன், பார்க்கறதுன்றது வேற, பரிகாரம்ன்றது வேற. பரிகாரம் பண்ணும்போது ஆத்மார்த்தமா. இப்போ ஒன்றுமே இல்லாமல் டூர் போகிறோம், டூர் போகும்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போனால் அந்த ஒரு இடத்த மட்டும் நின்று நிதானமாக பார்த்துட்டு வந்தால் அது மனசில் நீங்கள் இடமா இருக்கும். பார்த்துட்டிங்களா, வாங்க வாங்க, இங்கே 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு அடுத்தது போகணும் 1 மணி நேரம். அப்போ எதுவுமே பரிபூரணத்துவம் பெறாது. பரிபூரணத்துவம் அப்படின்னா முற்றும் முடியணும். ஒரு இடம் பார்த்தோம்னா அது ஆத்மார்த்தமாக இருக்கணும். நாங்கள் அதுக்கு தான் எப்போதுமே சொல்லுவோம், ராகுக்கு எதுக்கு போகிறீங்களா, வேறு எங்கேயும் போய் பக்கத்தில் திருத்தணி இருக்குது, 40 கிலோமீட்டர் திருப்பதி இருக்குது, சாமி நான் அப்படியே இது பரிகாரத்தை முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வரட்டுமா அப்படிம்பாங்க. வேண்டாம்மா, அதுக்கு தனியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. திருப்பதி போகிறதுக்கும், திருப்பதி அப்படின்றது ஒரு விசேஷம் இருக்குமா. திருப்பதின்றது சந்திரனோட ஸ்தலம்மா, சந்திரன்றது மனோகாரகன்மா. திருப்பதி என்னென்னமா பண்ணுவாங்க, நேரம் 300 டிக்கெட் போடுவாங்கம்மா. கரெக்டாக கீழே திருப்பதி போயிட்டு டிஃபனை சாப்பிடுவாங்க, மேலே திருப்பதியில் போவாங்க, க்யூவில் போவாங்க, தரிசனத்தை பண்ணுவாங்க, லட்டை கொடுப்பாங்க, திருப்பி இறங்கி வருவாங்க. திருப்பதி போகிறதுக்கும் முறை இருக்குது. ஃபஸ்ட்டு திருப்பதி போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திருச்சானூர், திருச்சானூரில் பத்மாவதி தாயாரை கண்டு சேவிக்கணுமா. அதுக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் இருக்காருமா, அவரை கண்டு சேவிக்கணுமா. 3வது மேலே திருப்பதிக்கு போனோம்மா. மேலே திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்தவர் வராக சுவாமி, அவரை பார்க்கணுமா. 4வதாக பார்க்குறது பெருமாளை பார்க்கணுமா. அங்கே லட்டு அன்னதானம் முடிச்சுட்டு வரணுமா. இவங்க என்ன பண்ணுவாங்க, காலைல வெந்நீரை ஊற்றிட்ட மாதிரி, ஹமி எனக்கு 9 மணிக்கு தரிசனம், 9 மணிக்கு தரிசனம் அப்படின்ட்டு. அது போகிறது பலன் தராது. எந்த காரியம் செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்யணும். இங்கே செஞ்சோம்னாக்கா ஜோசியர் சொன்னார், நானும் பண்ணேன், நானும் போனேன் அப்படின்றது பெரிய அளவுக்கு பலன்கள் தரத்துக்கான வாய்ப்பு குறைவு. எந்த கிரகத்தில் ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடைங்க. ஓகே சார், பொதுவாக எல்லாருமே இந்த திருமண தடையை தாண்டி இன்னொரு விஷயம் மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை. ஸோ நான் வந்து கடன் மேலே கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் என்னால் ஒரு கடனை வந்து கட்டி முடிக்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் ஒரு வகையில் கடன் தான் அப்படின்றாங்க. நான் இங்கிட்ட வாங்கி நான் அங்கிட்டு கொடுக்குறேன், ஸோ என் கையில் ஒரு சேவிங்ஸ் கூட கிடையாது, ஸோ இப்படின்ற சொல்லக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கடன் அடையிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? 100% பரிகாரம் இருக்குது. திருச்சேரை கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் குடவாசல் போகக்கூடிய வழியில் திருச்சேரை அப்படின்ற ஒரு இருக்குது. அந்த திருச்சேரியில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 108 வைணவ ஸ்தலத்தில் உள்ள பெருமாள் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ரண விமோசரர் கோயில், சரபேஸ்வரர் சாமி, அவரு ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள். அது எங்கே அப்படின்னாக்க கும்பகோணத்துலேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. நாச்சியார் கோயில் தாண்டி 5 கிலோமீட்டரில் குடவாசல் போகிற ரூட்டில் இருக்குது. அந்த திருச்சேரையில் போயிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இதை பண்ணுங்க. கடன் அடையலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆனால் செய்யறது ஆத்மார்த்தமாக செய்யணும் எப்பொழுதுமே. ஃபஸ்ட்டு போகிறதுமா திங்கக்கிழமையில் போகணுமா. குறைஞ்சது கரெக்டாக கண்டினியூவாக 11 திங்கக்கிழமை போகணும். இந்த திங்கக்கிழமையில் போயிட்டு ஃபஸ்ட்டு நாள் ஈஸ்வரனுக்கு, தாயாருக்கு, விநாயகருக்கு எல்லாருக்கும் ஒரு அர்ச்சனை. ஓகேங்களா. அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, பாக்கி எல்லாருக்கும் அர்ச்சனை. 11 திங்கக்கிழமையில் 10 திங்கக்கிழமை கரெக்டாக போயிடணும், அர்ச்சனை பண்ணிடணும். பண்ணி முடிச்சுட்டு 11வது திங்கக்கிழமை அந்த ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிக்கணும். அது வந்து மார்க்கண்டேய மகரிஷிக்கு கடன்களை எல்லாத்தையும் தீர்த்தார். அதாப்பட்டது கடன் அப்படின்னாக்க இந்த பணம் மட்டும் கடன் கிடையாதுமா, நாம் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியது. இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த பித்திருக்கள் தர்ம காரியங்கள் செய்யது எல்லாத்துக்கும் செய்யக்கூடாது அந்த கடன் விமோசனர். அப்போ மார்க்கண்டேயருக்கு கடன் விமோசனத்தை கொடுத்த இடம். அங்கே ஆத்மார்த்தமாக செஞ்சால் கண்டிப்பாக கடன் அடையுமா. கடன் அடையணும்னா எப்படிம்மா, கடன் நம்ம எதை கொடுக்குறாங்க வச்சு, நம்மளோட சம்பளத்தை வச்சு கொடுக்குறாங்க. நம்ம சம்பளத்தில் என்ன பண்ணுறோம்,
3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ம். 1லேருந்து 10 சந்தோஷம், ம். 10லேருந்து 20 கொஞ்சம் கஷ்டம், ம். 20லேருந்து 30 அடுத்தவங்கள்ட்ட கடனை வாங்கி இதுக்காக கடன் அடுத்த கடன். ஆமா. எந்த இடத்துல ஜெயிக்க முடியுமா? சம்பாதிக்கணும், ம். செலவு அழிக்கணும். சம்பாதிக்கிறதுனா பாதிச்சு தான் சம்பாதிக்க முடியும். அப்போ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை காமிச்சு கொடுப்பாரு. ம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? உடனே அவர் சாமி முன்னாடி வந்து கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு ம். அப்படின்னு. இப்போ எல்லாம் ஆர்சிசி ரூஃபு, ம். ஆர்சிசி ரூஃபெல்லாம் பிச்சுட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகே. சரி, அந்த- இப்போ இது 11 வாரம் வந்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமை போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கான ஓரை நேரம் இதெல்லாம் இருக்கா? திங்கள் ஓரை, ம். திங்கக்கிழமை கார்த்தால 6 to 7 திங்கள் ஓரை. ம். அந்த திங்கள் ஓரையில் போயிட்டு வந்தோம்னாக்கா சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லைம்மா, இது ஆத்மார்த்தமாக செஞ்சு பாருங்கம்மா. உடனே கடன் அடைக்கிறதுனாக்கா வருமானம் வந்துடும். வருமானத்துக்கு உண்டான வழியை காமிச்சு கொடுப்பார். ஓகே. எப்பொழுதுமே ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாருமே பணக்காரனாக இருந்தவங்கலாம் பாருங்களேன். ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து ம். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்களேன். ம். நம்ம திருபாய் அம்பானி எடுத்துங்களா? ம். மஞ்சள் கமிஷன் மண்டியில் புரோக்கராக ஆமா. இருந்தார். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டார். அதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போனார். ம். வெள்ளி காயினை வாங்கினார், காயினை இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வளர ஆரம்பித்தார். ம். பல கோடீஸ்வரில் அவர் ஒரு கோடீஸ்வரர். இப்போ அவர் பையனும் 2 பேர். 2 ஆமா. பேரில் ஒருத்தர் வீணாகி போயிட்டார், ஒருத்தர் நல்லாகி போயிட்டார். ம். ஆமா. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி. ஷம்பானி. முகேஷ் அம்பானி பணக்காரரில் போயிட்டார், இவர் கடன்காரனாகி போயிட்டார். அப்போ நம்ம தப்பகம் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. ம். பணம் 2 பேருக்கும் அழகாக தான் பிரித்து கொடுத்தாங்க அவங்க அம்மா. ம். ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? நல்ல வழியில் கொண்டு போய் பணத்தை சேர்த்தாரு. இவர் தீய வழியில் தப்பான முடிவு எடுத்து போயிட்டார். ம். அதுக்கும் காரணம் கிரகம்தான். அப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக செய்தோம்னாக்க வருமானத்துக்கு வழி உண்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாருமா. என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோமா, இறைவன் கல்லில் உள்ள எறும்புக்கும் கல்லில் உள்ள தேரைக்கும் உணவு கொடுக்குறார். ம். நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுறோமே, எதுக்கு போடுறோம் தெரியுமாம்மா? அது போடுறது அரிசி மாவில் போடுறோம். ஆமா. அரிசி மாவில் போடுறது எதுக்காக தெரியுமா? அந்த ஜீவராசிகளுக்காக ம். போடுறோம். அப்போ கல்லில் உள்ள தேரைக்கும் உணவு கொடுக்குறாரு, எறும்புக்கும் உணவு கொடுக்குறாரு, நமக்கும் உணவு கொடுப்பார். என்ன ஒன்று, சோம்பேறியாக இருக்காமல் முயற்சி முயற்சி முயற்சி. எப்பொழுதுமே எஃபர்ட் நெவர் ஃபெயிலியர்மா. நம்ம முயற்சி போட்டோம்னாக்க நிறைய பேரை உதாரணமாக சொல்லலாமா. ம். இந்த முயற்சியில் ஜெயிச்ச நபர்கள் எல்லாருமே நிறைய பேரை சொல்லலாமா. அப்போ நம்ம எஃபர்ட் போடுவோம். எஃபர்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்ம பக்கம் நிற்பாரா? கடவுள் நம்ம பக்கம் நிற்பார். கண்டிப்பா. அப்போ வெற்றி 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 உறுதிமா. முயற்சி திருவினையாக்கும். சரி, பொதுவா இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் அமையறது கிடையாது. ஒரு சிலர் வந்து இருக்கிறத வச்சு சம்பாதிக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. ஆடம்பர செலவுகள், அத்தியாவசிய செலவுகள் வந்து கூடி போகுது அப்படிங்கிறதுனால கடன் வாங்கினவங்க. இந்த கிரக அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அதுல சிக்கிக்குவாங்க அப்படின்றவங்க யாராவது இருக்காங்க? எப்பொழுதுமேமா ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நான் என்ன ஆகணும், என்னுடைய விரல் சைஸ் என்ன, இது எந்த சைஸ் வீங்கினா எனக்கு தாங்கும், அதுக்கு மேலே பண்ணாக்க சர்ஜரி தான் பண்ணணும். ரைட்டா? விரலுக்கு தக்க வீங்கணும். அப்போ அளவோடு இருக்கணும் அப்படின்னாக்க குரு சப்போர்ட் பண்ணினா அளவோடு இருப்பாங்க. ராகு சப்போர்ட் பண்ணினாக்க ராகு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கனாக்க ஏணியை கொண்டு வானத்துக்கு போடும்பார். வானத்துக்கு போடலாம், நம்மளால் எது முடியும் அது வரலும் தான் போடலாம். ராகுவை பொறுத்தளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டி கொடுப்பாரு. அடுத்தது குரு வரும்போது கரெக்டாக அதை காலி பண்ணி விட்டு போயிடுவார். அப்போ பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அதே போலமா செலவுகளை 2ஆக பிரிக்கணுமா. அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம். அவசியம் அப்படின்றது வேறு வழி கிடையாது. டெய்லி காலையில் எழுந்திருக்கிறோம், 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், பல் வளர்க்குறது செலவு பண்ணுறோம், இதெல்லாம் அவசியமான செலவுகள். அடுத்தது அத்தியாவசியம், மெடிக்கல். இந்த மெடிக்கல் போட்டால் தான் நம்ம சர்வைவல் ஆக முடியும். அதுக்கு அது. அனாவசியம், நீங்கள் அதை வாங்கியிருக்கிறீங்க, நான் இந்த வாங்கிறேன். ஐஃபோன், நமக்கு ஃபோன் இருந்தால் போதும். நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்? காதில் கேட்க போகிறோம், வாயில் பேச போகிறோம், நாம் எங்கே இருக்கிறோம்ன்றதை கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு 10,000 ரூபாயிலையும் ஃபோன் இருக்குது, பல லட்சம் ரூபாயிலையும் ஃபோன் இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக ஆசைப்படும் போது பிரச்சனைகளை தேடுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் பண்ணோன்னு நினச்சா அது சரியாக வருமா? சரியாக வராது. அப்போ பொறுத்தளவுக்கு நம்ம விரலுக்கு ஏற்ற மாதிரி வீங்கணும். அதே போல் பிரம்மாண்டம் திங்கிங் இருந்தது மட்டும் போதாதுமா, எஃபோர்ட் போடணும். ஓகே, பிளானட் சப்போர்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குண்டான எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டோம்னாக்க இன்னைக்கு ஜெயிக்கலாட்டும், நாளைக்கு ஜெயிக்காட்டும், நாளை மறுநாள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, ராகுவை பொறுத்தளவுக்கு ஒரு சில நேரங்களில் தவறுதலான வழிகளில் பணம் சேர்க்க தூண்டுவார். ஓகே, இவங்க வாங்கிடுவாங்க.
பார்த்துக்கலாம் இந்த கிரெடிட் கார்டை வச்சு அந்த கிரெடிட் கார்டு அடைக்குது, அந்த கிரெடிட் கார்டை வச்சு இந்த கிரெடிட் கார்டு, இப்படியே அடைச்சு ஒரு லாக்கு மேலே ஒரு மேலே லாக்கில் ஆகி போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது அநேர்மையாக சம்பாதிச்சாக்க அது குரு திசையில் காலி பண்ணி விட்டுருப்போம். அப்போ நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு எப்படி வாழணும் அப்படின்றத முறையோடு வாழ்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நான் உங்களை பார்த்து நான் இப்படி இருக்கணும், அவரை பார்த்து நான் இப்படி இருக்கணும், நான் நாளைக்கு அம்பானி ஆகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கணும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியுமா? சச்சின் டெண்டுல்கர் எப்படிமா 21 வயசுலேயே வந்தார், ஒவ்வொரு ரன்னும் அடித்தாதான் 100, எல்லா பாலையுமே 4 அடிக்க முடியுமா, எல்லா பாலையுமே 6 அடிக்க முடியுமா? அப்போ நம்ம ஒவ்வொரு ரன்னும் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆகணும். அதுக்கு அடுத்தது 4 அடிக்கணும், அதுக்கப்புறம் 6 அடிக்கணும். ஒரு இதுக்கே இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அப்போ நம்ம பொறுமையாக போனோம்னா போக வேண்டிய இடத்துக்கு நேர்மையான முறையிலையும் பொறுமையாக போனாலும் கண்டிப்பாக அடைய வேண்டிய தூரத்தை அடைய முடியும். என்ன ஒன்று, எனக்கு முன்னாடி உள்ள ஒன்றுமே இல்லைம்மா, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. ரன்னிங்கு, ஓட்டப்பந்தயத்தில் 3 பேருக்கு பரிசு கொடுக்குறாங்க. 1வது வந்தவருக்கும் 2வது வந்தவருக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், கரெக்டா? 2வது வந்தவருக்கும் 3வது வந்தவருக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. நான் சொல்கிறது நிமிஷம் சொல்லலை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. அப்போ 1வது வந்தவங்களும் 2வது வந்தவங்க ஓடலையான்னு அர்த்தமா? ஓடையாச்சு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 1, 2, 3. பட் இப்போ 2வது வந்தவன் நாளைக்கு 1வது வரலாம், 3வது வந்தவன் அடுத்த நாள் 2வது வரலாம், 2வது ஒன்று வரலாம். பட் போடுவோம், எஃபர்ட்டை போடுவோம். அதை நேர்மையான வழியிலையும் சத்தியமான வழியிலையும் தர்மமான வழியிலையும் போடலாம். என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஒவ்வொரு அரசியலும் அதையும் பார்த்தாக்கா அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஒரே ஒரு விஷயமா, பட்டம் பார்த்துருக்குறீங்களாம்மா? பட்டத்துக்கு நூல் விட்டுக்கிட்டே இருப்பாங்கம்மா. அது என்ன பண்ணும், ஒரு ரெவருக்கு மேலே போன விட்டு டைவ் அடிக்கும், அதை பண்ணும் இதை பண்ணும். இங்கே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெட்டி விடுவோம், ஆட்டோமேட்டிக்காக அது ஒழுங்காக போகும். அதுக்கு மீறி போணுச்சுனாக்கா அது நூல் அறுந்துருச்சு அப்படின்னா எங்கே போய் விழும்னு தெரியாது. எப்பொழுதுமே நீங்கள் தவறுதலான பாதையில் போனால் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வருஷம் நல்லா இருக்கலாம். ஆனால் நீங்கள் நேர்மையாக போனீங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டப்படுவீங்க, அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சந்ததி நல்லா இருக்கும். இப்போ நம்மளாம் எதுக்குமா உழைக்கிறோம்? ஃபஸ்ட்டு நாம் நல்லா இருக்கணும், அடுத்தது மனைவி நல்லா இருக்கணும், அடுத்தது குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம தாய் தகப்பன் நல்லா இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நானே வாங்கி போட்டுக்கிட்டு நானே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ எப்படி? அப்போ வரதை நேர்மையாக பண்ணும்பொழுது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு காலதாமதமாக தான் விடை கிடைக்கும், உடனே கிடைக்காது. பட் கஷ்டப்பட்டோம்னாலும் அதற்குண்டான பலன் கிடைக்குமா? அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதேமாதிரி நிறையா பேர் அந்த பலன்களில் சொல்லாமா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, பில்கேட்ஸு, அதே போல் யோகரத்னம் ராஜரத்னம், அதே போல் சிவநாடார், இவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ரிலையன்ஸ் அம்பானி, அதே போல் அதானி, இவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் அதை தக்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்றது அம்மா மெயின்னு. இப்போ 1 கோடி ஆற வரலும் தான் கஷ்டம். 1 கோடி ஆயிடுச்சுன்னா அதை பல கோடி ஆக்க முடியும். அதுக்கு இறைவனும் அருள் புரிவான், இருக்கிறவங்களும் அருள் புரிவாங்க. அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றது அம்மா மெயின். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நீங்காத பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த முக்கியமான 2 விஷயங்கள். ஒருத்தருக்கு திருமணம் ஆகலையே அப்படின்ற பிரச்சனை, என்னுடைய கடன் தீரலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைக்கும் ரொம்ப அழகாக தெளிவான ஒரு விவரமான பரிகாரத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நன்றி சார்.